வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த ரய்யந்தசார மணவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்யதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. நமஸ்தபாயை. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 21ல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல வெஞ்சன சந்தி அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல 6வதாக இருக்கக்கூடிய அனுஸ்வார சந்திகி சொல்லக்கூடிய சந்திய கடைசியா நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அனுஸ்வாரம்னா என்ன? அம் என்றால் அனுஸ்வாரம். வெஞ்சனே பரே பதாந்தே ஸ்திதஸ்ய மகாரஸ்ய அனுஸ்வாரஹா பவதி அப்படிங்கிறது சென்ற வகுப்புல நாம பார்த்த அனுஸ்வார சந்தியினுடைய டெஃபினிஷன். உதாரணம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது ராமம் வந்தே அப்படிங்கிறதும் அதே மாதிரி குகாயாம் தபதி இப்படிங்கிற உதாரணத்தை நம்ம என்ன பண்ணோம்? அரிம் ஸ்ரயதே, வாக்கியம் ஸ்ருணோத்து, இந்த மாதிரியான உதாரணங்கள்லாம் அந்த அனுஸ்வார சந்திகி சொல்லக்கூடிய சந்தியில நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அது வெஞ்சன சந்தியில 6வது அப்படிங்கிற வரிசையில இருந்துட்டு இருக்கு. இன்றைய தினம் அந்த வெஞ்சன சந்தியினுடைய தொடர் வரிசையில 7வதாக இருக்கக்கூடிய பரசவர்ண சந்திகி சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கும். அதற்கு முன்னாடி ஒரு சுபாஷிதம். என்ன அந்த சுபாஷிதம் பாருங்கோ. சத்யேன தாரியதே பிருத்வி, சத்யேன தபதே ரவிஹி, சத்யேன வாதி வாயுஷ்ச, சர்வம் சத்யே பிரதிஷ்டிதம் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போனாக்கா, சத்தியம் அப்படிங்கிறதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிருத்வி இருக்கு இல்லையா, இவ்வளவு பாரங்களையும் தாங்கின்னு இருக்குன்னா சத்தியத்துக்காக தாங்கின்னு இருக்கு. ரவிஹி அப்படின்னா சூரியன், தபதே பிரதிதினம் பார்த்தேன்னாக்கா அது தன்னுடைய வேலைய ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கு. கார்த்தால உதிக்கிறது, சாயங்காலம் அஸ்தமனம் ஆறுது அப்படிங்கிறத அந்த சூரியனானவன் கரெக்டா அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கான. எதுக்காக? எதன் அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கான்? சத்யேன தபதே, சத்யேன வாதி வாயுஷ்ச, வாயு காற்று, இதுவும் பிரதானமான ஒரு விஷயம். நம்ம லோகத்துல ஜீவனம் பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா பிருத்வி அப்படிங்கிறது முக்கியம். இந்த பூமியிலனா எங்க போய் வசிப்போம் நாம? இவ்வளவு பாரங்களையும் அந்த பூமியானது தாங்கின்னு இருக்கு. எதுக்காக? சத்தியத்துக்காக தாங்கின்னு இருக்கு. சத்தியேன தாரியதே பிருத்வி. அதே மாதிரி சூரியன் இல்லையா, தன்னுடைய கர்மாவை பண்ணிட்டு இருக்கு. அதனிடம் இருந்து நாம பெறக்கூடிய வெப்பம், சூரியன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நமக்குலாம். சத்யேன தபதே ரவிஹி, சத்யேன வாதி வாயு, காற்று. அதே மாதிரி சத்தியத்துக்காக அந்த காற்று வீசின்னு இருக்கு இல்லையா. இதெல்லாம் ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்த்து பண்றதா? இல்ல, கிடையாது. சர்வம் சத்தியே பிரதிஷ்டிதம், எல்லாம் சத்தியத்தின் அடிப்படையில் எங்க எல்லாமே சத்தியத்துலதான் இருக்கு. சத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு விஷயம். எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுதான் இந்த பிருத்வியானது நம்ம எல்லாம் தாங்கின்னு இருக்கு. சூரியனானவன் நம்ம எல்லாருக்காகவும் பிரதிதினம் தபதே, சத்தியேன வாதி, காற்று வீசுறது இல்லையா. எந்த ரீதியில வீசின்னு இருக்கு? சத்தியேன வாதி வாயு, சர்வம் எல்லாமே சத்தியே பிரதிஷ்டிதம். சத்தியம் அப்படின்றது ஒண்ணு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே அதை மையமாக வச்சுதான் இயங்கின்னு இருக்கு. இந்த உலகமே, இந்த லோகமே அந்த சத்தியத்தை மூலதனமா வச்சுட்டுதான் இயங்கின்னு இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஸ்லோகம். சத்தியத்தினுடைய மகத்துவம். சத்தியம்னா ட்ரூத். சத்தியேன தாரியதே பிருத்வி, சத்தியேன தபதே ரவிஹி, சத்தியேன வாதி வாயுஷ்ச, சர்வம் சத்தியே பிரதிஷ்டிதம் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம்.
இதை தொடர்ந்து நாம பார்க்கக்கூடிய சந்தி என்ன அப்படின்னாக்கா பரசவர்ண சந்திகி சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். பிரதி தினம் பார்த்தீங்கன்னா பிரதி வகுப்புல ஒரு சந்தியை எடுத்துட்டு நாம அழகா அந்த சந்தி அப்படிங்கிற புஸ்தகத்தை வாசிச்சுன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? கிரமமா ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு சந்தியை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கும். ரொம்ப எளிமையா தான் இருக்கு, ரொம்ப டஃபாலாம் இல்லை, ரொம்ப சுலபமா. நம்ம எல்லாருக்குமே சம்ஸ்கிருதம் நன்னா எழுத வரும், சம்ஸ்கிருதம் நன்னா படிக்க வரும், அதே மாதிரி பதச்சேதம் பண்ண வரும், தாத்பரியம் நமக்கு தெரியும், எப்படி அன்வயம் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? அந்த ரீதியில ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு வாக்கியம் கொடுத்தா நம்மால புரிஞ்சிக்கிற அளவுக்கு நாம இப்ப தயார் பண்ண வந்துட்டோம். அந்த ஸ்டேஜில் இருந்து இருக்கும். நம்ம சந்திகி அப்படிங்கிற விஷயத்த இப்போ தொடர்ந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய சந்தி பார்த்திருக்கோம், தொடர்ந்து நிறைய சந்திகளை தெரிஞ்சுன்னு வந்துட்டு இருக்கோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சந்தி என்ன? பரசவர்ண சந்திகி. பரசவர்ணஹா அப்படின்னு என்ன சொல்லியிருக்கா பாருங்க. ஞகார ஞகார நகார நகார மகார ய ல வ. இது எல்லாமே பரசவர்ணஹா அப்படின்னா என்ன மாதிரியான ஆதேசங்கள் வரப்போறது அப்படின்னாக்கா இந்த வர்ணங்களுக்கெல்லாம் பரசவர்ணஹான்னு பேரு. எந்தெந்த வர்ணங்கள் பாருங்க, இது ஆதேசமா வரப்போறது அப்படின்னாக்கா ஞகார ஞகார நகார நகார மகார ய ல வ இல்லையா? என்ன அதுக்கு டெஃபினேஷன் பாருங்க. எதுக்கு பரசவர்ண சந்திகி? அனுஸ்வாரஸ்ய. அனுஸ்வாரம்னா என்ன? அம் என்றால் அனுஸ்வாரம், போன வகுப்புலே பார்த்துட்டோம். வர்க்கீய வெஞ்சனேஷு, வர்க்கீய வெஞ்சனேஷு எயி. எயினா என்னது அப்படின்னாக்கா எய் அப்படின்ற பிரத்யாகாரம். பரேஷு அந்த எயினா அதுக்குள்ள இருக்கக்கூடிய வர்ணங்கள் இருக்கணும். அப்படின்னா என்ன வர்ணங்கள் வரும் தெரியுமா? இந்த மாகேஸ்வராணி சூத்ராணி அப்படிங்கறத எடுத்துட்டேன்னா தெளிவா நமக்கு புரிஞ்சிடும். ஐயவரட் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல யா இருக்கு, அதுலேருந்து ஆரம்பிச்சு எது பர்யந்தம் வருது அப்படின்னு பாருங்க. ஐயவரட் லன்னு ஜமகணன் ஜபஞ்சு கடதஷ் ஜபகடதஷ் கப சடதோ கபை அது வரைக்கும். அப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சஷ சஹதான். இந்த 4 எழுத்து தான் விடுபட்டுருது. இதுல வெஞ்சன வர்ணங்கள்ல கல இருந்து ஆரம்பிச்சு இல்லையா யரலவ எல்லாமே உண்டு. அச்சுவர்ணம் கிடையாது, சஷ சஹா கிடையாது. அதான் என்ன குறிப்பிடுறாங்க? எயின்னு குறிப்பிடுறார் இல்லையா? எயி பரேஷு தத்தத் வர்க்கஸ்ய பஞ்சமோ வர்ணஹா. அந்தந்த அந்தந்த வர்க்கத்தினுடைய 5வது எழுத்தானது ஆதேசமா வரப்போறது. எப்போ? எவலே பரேது என்ன வரும் அப்படின்னாக்கா யவல இத்தியாதேசோ பவதி பதாந்தே ஸ்திதஸ்ய அனுஸ்வாரஸ்து விகல்பேன ஆதேசோ பவதி. இப்போ இது நித்தியமா வருது, இன்னொன்னு விகல்பமா வருது அப்படிங்கறத ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? நித்தியம்னா கண்டிப்பா வரும், விகல்பனா சில சமயங்கள்ல வரும், சில சமயங்கள்ல இப்படியும் ரூபம் சித்திக்கும் அப்படிங்கிற 2 விதமான ரூபங்கள் கொடுப்பான். அதை நம்ம பார்க்க போறோம். நித்தியம் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம், விகல்பேன வரும்பொழுது என்ன உதாரணம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். இந்த சந்தியில நாம அந்த மாதிரி பார்க்க போறோம். என்ன? பரசவர்ண சந்திஹி அனுஸ்வாரஸ்ய வர்க்கீய வெஞ்சனேஷு. வர்க்கீய வெஞ்சனேஷு. வர்க்கீய வெஞ்சனேஷு என்ன? கவர்க்கம் சவர்க்கம் தவர்க்கம் தவர்க்கம் பவர்க்கம். எய் பரேஷு. எய் அப்படிங்கிறது பரமாக இருக்கும் பட்சத்தில் அந்தந்த வர்க்கத்தினுடைய பஞ்சமோ வர்ணஹா இல்லையா? அந்த வர்க்கீய வெஞ்சனங்களுக்கு அது எதுவானாலும் இருக்கலாம். அந்த கவர்க்கம் சவர்க்கம் டவர்க்கம் தவர்க்கம் அதுக்கு எய் அப்படிங்கிறது பரமாக இருக்கும் பட்சத்தில் தத்தத் வர்க்கஸ்ய அந்தந்த வர்க்கத்தினுடைய பஞ்சமோ வர்ணஹா ஆதேசோ பவதி. ஏவலே அப்படின்னு இருந்ததுனாக்கா அதுக்கு அப்படியே ஏவல, அதாவது எம் வம் லம் அப்படிங்கிறது ஆதேசமா வரப்போறது. பதாந்தே ஸ்திதஸ்ய அனுஸ்வாரஸ்யது விகல்பேன ஆதேசோ பவதி. இது பதாந்தத்துல இருக்கும்பொழுது என்ன ஆகும்? அனுஸ்வாரமா இருந்ததுன்னா அப்போ விகல்பேன ஆதேசமா வரப்போறது. சோ நித்தியமா எங்க வரப்போறது பாருங்க. அனுஸ்வாரஹா பிளஸ் வர்க்கீய வெஞ்சனானி. எது? ஞம் ஞங ந ந இம் இல்லையா? இங்கு இன்னு 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 இம் இது வரப்போறது. எப்போ?
அனுஸ்வாரத்தோட என்ன சேரணும்? வர்க்கீய வெஞ்சனானி. வர்க்கீய வெஞ்சனானி என்ன? கவர்க்கம், சவர்க்கம், தவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம். எல்லாம் கிடையாது, சாஷா சாகாலாம் கிடையாது. ஆனா அதுக்கு என்ன பண்ண போறோம்? விகல்பேன வரும் பட்சத்துல அந்த ய, அதே மாதிரி வ ல, அதுக்கு என்ன வரப்போகுது? எம் வம் லம் அப்படிங்கிறது ஆதேசமா வரப்போறதுன்னு சொல்லியிருக்கா. இப்ப முதல்ல ஞ ஞ ந ந இம் அது எப்படி வரப்போறதுன்றத பாருங்க. அம்மு பிளஸ் கிதஹா. இப்ப அம்மன்னு சொல்லும் போது என்ன இருக்கு? இம் இருக்கு இல்லையா? அது அனுஸ்வாரம் தானே. சரி, கிதஹான்னு சொல்லும் போது என்ன இருக்கு? வர்க்கீய வெஞ்சனம் இருக்கா இல்லையா? ககாரம் இருக்கு இங்கு. அப்ப என்ன ஆறுது? அங்கிதஹா. அந்த அந்த அனுஸ்வாரத்துடைய இடத்துல அந்த தத்தத் வர்க்கீய பஞ்சம வர்ணஹா ககாரம் இருக்கு. கவர்க்கத்தினுடைய பஞ்சம வர்ணம் என்ன? அப்ப என்ன ரூபம் சித்திக்கும்? அங்கிதஹா. அனுஸ்வாரஸ்ய ஸ்தானே என்ன வருது? நகாரஹா ஆதேசோ பவதி. எப்போ அம்முக்கு பக்கத்துல வர்க்கீய வெஞ்சனமானது என்னவா இருக்கு? அது எய் பரமார்த்தம் இருக்கு. அப்போ அது என்ன வர்ணம்? வர்ணம். அதனுடைய பஞ்சம வர்ணம் என்ன ஆதேசமா வரப்போறது? ஏன்னா தத்தத் வர்க்கஸ்ய பஞ்சமோ வர்ணஹா ஆதேசோ பவதி அப்படிங்கிறத நாம பார்த்துட்டோம். அதனால அம் பிளஸ் கிதஹா அங்கிதஹா. மும் பிளஸ் சதி முஞ்சதி. மும் சொல்லும் போது எப்படி முடிஞ்சிருக்கு? அனுஸ்வாரம் இருக்கு. சத்தின்னு சொல்லும் போது சகாரம் என்னது? வர்க்கீய வெஞ்சனம் இல்லையா? அப்போ சகாரத்தினுடைய பஞ்சம வர்ணம் என்ன? அப்ப என்ன ஆறுது ரூபம்? மும்சத்தின்னு வராத முஞ்சத்தின்னு வருது இல்லையா? மும் பிளஸ் சதி மும்சதி. அடுத்தது பாருங்க, மும் பிளஸ் டனம். மும் பிளஸ் டனம் என்ன இருக்கு? மும் சொல்லும் போது அனுஸ்வாரம் முடிஞ்சிருக்கு. டன்றது வர்க்கீய வெஞ்சனம். சோ அப்ப அதனுடைய பஞ்சம வர்ணம் என்ன? எப்படி ரூபம் வரும்? மும் பிளஸ் டனம் முண்டனம் அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். இதெல்லாம் நித்தியமா சித்திக்கிறது. ஏன்னா நம்ம இதுல ரெண்டு பார்க்க போறோம். நித்தியமா என்னென்ன வரும், விகல்பேன என்னென்ன வரும். ரெண்டுமே ஒன்றுதான். பரசவர்ண சந்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பரசவர்ண சந்தியில என்னென்ன ஆதேசமா வரப்போறது? ஞகார ஞகார நகார நகார மகார யலவ இல்லையா? அது என்னதுக்கு? எம் லம் வம் அப்படிங்கிறது என்னவா வரப்போறது? ஆதேசமா வரப்போறது. அந்த வர்ண எந்தெந்த வர்ணங்களுக்கு நித்தியமா வரும், எந்தெந்த வர்ணங்களுக்கு விகல்பமா வரும் அப்படிங்கிறது ரெண்டு கேட்டகரி இன்றைய நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை நம்ம இப்ப முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது நித்தியமா வர்றது எதுனாக்கா அம் பிளஸ் கிதஹா அங்கிதஹா. மும் பிளஸ் சதி முஞ்சதி. அடுத்தது மும் பிளஸ் டனம் முண்டனம். அடுத்து என்ன இருக்கு? நம் பிளஸ் ததி. நம் பிளஸ் ததின்னு வரப்போகுது இல்லையா? இப்போ என்ன பாருங்க, நந்ததி அப்படின்னு ரூபம் சித்திக்கும். இது என்ன சூத்திரம் அப்படின்னாக்கா நச்சாத் பதாந்தஸ்ய ஜலி அனுஸ்வாரஸ்ய எய் பரசவர்ணஹா அப்படின்னு ரெண்டு சூத்திரம் இருக்கு. இந்த பரசவர்ண சந்திகி அப்படிங்கிறதுக்கு நாம ரெண்டு விதமான சூத்திரங்களை தெரிஞ்சுக்க போறோம். என்ன? நச்சா பதாந்தஸ்ய ஜலி அப்படிங்கிறது ஒரு சூத்திரம். இன்னொன்னு அனுஸ்வாரஸ்ய எய் பரசவர்ணஹா அப்படிங்கிறது. என்ன அர்த்தம்? நச்சா பதாந்தஸ்ய ஜலினா நஸ்ய மஸ்ய சாபதாந்தஸ்ய ஜல் ஜலி. ஜலி அனுஸ்வாரஹா. ஜலி பரமாக இருக்கும் பொழுது அனுஸ்வாரஹா ஸ்யாத். இது ஒண்ணு. அனுஸ்வாரம் தான் வரப்போகுது. ஓகேவா? அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா ரெண்டாவது பாருங்க, அனுஸ்வாரஸ்ய எய் பரசவர்ணஹா. அதாவது அனுஸ்வாரஸ்ய எய் பரே பரசவர்ணஹா ஸ்யாத். அனுஸ்வாரஸ்ய எய் பரே பரசவர்ணஹா ஸ்யா. இதான் சூத்திரம் இல்லையா? என்ன சூத்திரம்? அனுஸ்வாரஸ்ய. இந்த பரசவர்ண சந்திக்கு என்ன சூத்திரம்? அனுஸ்வாரஸ்ய எய் பரசவர்ணஹா. இதனுடைய அர்த்தம் மேல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அனுஸ்வாரஸ்ய வர்க்கீய வெஞ்சனேஷு எய் பரேஷு தத்தத் வர்க்கஸ்ய பஞ்சமோ வர்ணஹா ஆதேசோ பவதி. யவலே பரே து யம் வம் லம் இத்யாதேசோ பவதி. பதாந்தே ஸ்திதஸ்ய அனுஸ்வாரஸ்ய து விகல்பேன ஆதேசஹ பவதி. இல்லையா? நித்தியமாகவும் வரும்,
விகல்பமாக வரும். அப்படி நித்தியமா வர்றது என்ன, விகல்பமா வரப்போறது என்னன்றதுக்கு நம்ம நித்தியமா என்னன்னு பார்த்துட்டோம். சூத்திரம் என்ன, அனுஸ்வாரஸ்ய யயி பரசவர்ணஹ. பரசவர்ண சந்திக்கு இது சூத்திரம். அனுஸ்வாரஸ்ய யயி பரசவர்ணஹ. என்ன, அனுஸ்வாரஸ்ய யயி பரே பரசவர்ணஹ ஸ்யாத். அதுக்கு மேல இருக்கிறது முன்ன வந்த சூத்திரம். போன சந்திக்கு சரியா 15 இருக்கு, போன சந்திக்கு பார்த்தோம். எனது அனுஸ்வார சந்திக்கு பார்த்தோம். இப்ப இந்த பரசவர சந்திக்கு என்ன சூத்திரம், அனுஸ்வாரஸ்ய யயி பரசவர்ணஹ. அனுஸ்வாரஸ்ய யயி பரே பரசவர்ணஹ ஸ்யாத் அப்படிங்கிறது சூத்திரம். இப்போ நித்தியமா என்னென்ன வரும் அப்படின்னாக்கா, அம் பிளஸ் கிதஹ அங்கிதஹ, மும் பிளஸ் சதி முஞ்சதி, மும் பிளஸ் தனம் முண்டனம், நம் பிளஸ் ததி நந்ததி அப்படிங்கிறது நித்தியமா வரக்கூடிய உதாகரணங்கள். இதை தவிர விகல்பேன வரும்னு பார்த்தோம் இல்லையா, அது என்னென்ன விகல்பேன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லையா. நம் பிளஸ் ததி நந்ததி, கம் பிளஸ் பதே கம் பதே, இதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா நித்தியமா வரக்கூடிய உதாகரணங்கள். விகல்பஹா அப்படிங்கிற பட்சத்துல பாருங்க, அனுஸ்வாரம் அதுவும் கூட வர்க்கீய வெஞ்சனானி பார் யவல, இதுக்கு ஞகார ஞகார நகார நகார இம் பார் எம் வம் லம், இதெல்லாம் ஆதேசமா வரப்போறது இல்லையா. சரி, என்ன உதாரணம், விகல்பேன வரக்கூடியது உதாரணம் என்ன கொடுத்துருக்கா பாருங்க. துவம் பிளஸ் கரோஷி, துவங் கரோஷி துவம் கரோஷி, ரெண்டுமே வருது பாருங்க. துவங் கரோஷி ஆதேசம் வந்ததுன்னா, ஆதேசம் வராத பட்சத்துல துவம் கரோஷி அப்படியே இம் வந்துடும். சம் பிளஸ் பிருத்தௌ சம்பிருத்தௌ சம்பிருத்தௌ, இம்மு அனுஸ்வாரம் அல்லது இம்மு. சரி, சம் பிளஸ் யமஹா சம்யமஹா சம்யமஹா, ரெண்டுமே சம்யமஹா சம்யமஹா இல்லையா. அடுத்தது சம் பிளஸ் வத்சரஹ சம்வத்சரஹ சம்வத்சரஹ. அடுத்தது சம் பிளஸ் லாபஹ சம்லாபஹ சம்லாபஹ. இப்படியாக ரூபமானது எப்ப சித்திக்கும், விகல்பமா இருக்கும் பட்சத்துல அனுஸ்வாரத்தோட வர்க்கீய வெஞ்சனானி அல்லது ஏவால அப்படிங்கிறது இதுவாகும்போது என்ன ஆகும், ஞகார ஞகார நகார நகார மகாரம் பார் எம் வம் லம், இதெல்லாம் என்னவாகும், ஆதேசமாக வரப்போறது. இது விகல்பேன வரும் பட்சத்துல இப்படியான ரூபங்கள் சித்திக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கும். நித்தியமா வரும் பொழுது இல்லை இல்லையா, என்னென்ன வரும் அப்படின்னாக்கா, நித்தியமா வரும்போது அம் பிளஸ் கிதஹா அங்கிதஹா, மும் பிளஸ் சதி முஞ்சதி, மும் பிளஸ் தனம் முண்டனம். அடுத்தது என்ன பார்த்தோம், நம் பிளஸ் ததி நந்ததி, கம் பிளஸ் பதே கம் பதே. இது என்ன சந்தி அப்படின்னாக்கா, பரசவர்ண சந்திஹி. இந்த பரசவர்ண சந்திக்கு என்ன சூத்திரம், அனுஸ்வாரஸ்ய யயி பரசவர்ணஹா. என்னது, அனுஸ்வாரஸ்ய யயி பரே பரசவர்ணஹா ஸ்யாத் அப்படிங்கிறது சூத்திரம். சூத்திரத்தினுடைய அர்த்தம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்றைய தினம் என்னது, வெஞ்சன சந்தியில 7வதாக இருக்கக்கூடியது என்ன சந்தி, பரசவர்ண சந்திஹி. அந்த பரசவர்ண சந்தியினுடைய டெபினிஷன் என்ன, அனுஸ்வாரஸ்ய இல்லையா வர்க்கீய வெஞ்சனேஷு, வர்க்கீய வெஞ்சனேஷு யயி பரேஷு, வர்க்கீய வெஞ்சனா பார் அல்லது யயி ரெண்டு ஒண்ணுதான், பரேஷு தத்தத் வர்க்கஸ்ய பஞ்சமோ வர்ணஹ ஆதேசோ பவதி. யவலே பரேது, யகாரமோ வகாரமோ லகாரமோ பரமாக இருக்கும் பட்சத்துல யம் வம் லம் இது ஆதேசமா வரும். பதாந்தே திதஸ்ய அனுஸ்வாரஸ்ய து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, விகல்பேன ஆதேசோ பவதி. இது விகல்பமாகவும் வரும் நித்தியமாக வரும். சில ரூபங்கள் நித்தியமாதான் வரும். அது என்னென்ன ரூபங்கள் அப்படிங்கறத உங்களுக்கு ஆரம்பத்தையே சொன்னேன். அம் பிளஸ் கிதஹா அங்கிதஹ, மும் பிளஸ் சதி முஞ்சதி, அதே மாதிரி மும் பிளஸ் தனம் முண்டனம், நம் பிளஸ் ததி நந்ததி, கம் பிளஸ் பதே கம் பதே. இதெல்லாம் நித்தியமாக வரக்கூடிய உதாகரணங்கள். இத போல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இதுல இருக்கக்கூடிய அந்நியத் உதாகரணானி, எல்லா சூத்திரத்துக்கும் நம்ம என்ன பண்றோம், நிறைய உதாரணங்கள் காண்பிச்சு கொடுக்குறோம். ஒரு சூத்திரங்கள் பார்க்கும் பொழுதும் அது என்ன சூத்திரம், அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த ஒரு சந்திக்கும் என்ன டெஃபினேஷன்,
அதுக்கு என்ன ஈக்குவலான வர்ணங்கள் கொடுத்துட்டு உதாகரணம் காண்பிக்கிறோம். நித்தியமா இருந்தா நித்திய உதாகரணம், விகல்பேன உதாகரணம் காண்பிச்சு கொடுக்கிறோம். அதை தவிர அந்நியத் உதாகரணி அப்படிங்கிறதும் ஒவ்வொரு சந்திக்கும் நம்ம கொடுக்கிறோம். இதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும். கண்டிப்பா அந்நியத் உதாரணம் கொடுக்கறதெல்லாம் படிக்க கூடாது அப்படிலாம் கிடையாது. 1-2 தெரிஞ்சுனா மட்டும் போராது. நிறைய உதாகரணங்களை இது இந்த சந்தி தான் அப்படின்னு நமக்கு ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் நன்னா அந்த உதாகரணங்களை தரவா படிச்சுட்டே இருக்கணும். இன்றைய தினத்திற்கான என்ன சந்தி? பரசவர்ண சந்தியினுடைய அந்நியத் உதாகரணம். அதை தவிர அம் பிளஸ் பரம் அம்பரம், இம் பிளஸ் கிதம் இங்கிதம், பிரேம் பிளஸ் கா பிரேங்கா, பம் பிளஸ் ஜரம் பஞ்சரம், கம் பிளஸ் டகம் கண்டகம், மம் பிளஸ் திரம் மந்திரம், சம் பிளஸ் பவஹ சம்பவஹ, கிருஹம் பிளஸ் கத்வா கிருஹங்கத்வா, ஷம் பிளஸ் கரஹ சங்கரஹ, சம் பிளஸ் பிரமரஹ சம்பிரமரஹ, அம் பிளஸ் கணம் அங்கணம், அம் பிளஸ் கிருஹி அங்கிருஹி, சம் பிளஸ் சூஹ் சஞ்சூஹ், கிம் பிளஸ் டம் பிண்டம், கும் பிளஸ் தஹ குந்தஹ, சம்ரம் பிளஸ் பஹ சம்ரம்பஹ, சம் பிளஸ் க்யா சங்க்யா, இத்தம் பிளஸ் கிருத்வா இத்தங் கிருத்வா, சம் பிளஸ் பம் பிளஸ் தஹ சம்பந்தஹ, ஜம் பிளஸ் ஜாவாதஹ ஜஞ்சாவாதஹ. அப்படியாக இருக்கக்கூடிய உதாகரணங்களை வச்சுட்டு அந்த கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸோட இதெல்லாம் பொருந்தருதா அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்து அபியாசம் பண்ணுங்கோ. சோ இன்றைய தினத்திற்கான சந்தி என்ன? பரசவர்ண சந்திஹி. சூத்திரம் என்ன? அனுஸ்வாரஸ்ய யயி பரசவர்ணஹா, அனுஸ்வாரஸ்ய யயி பரே பரசவர்ணஹா ஸ்யாத். பரசவர்ண என்னென்ன வர்ணங்கள் ஆதேசமா வரப்போறது? ஞகார ஞகார நகார நகார மகார யம் லம் வம் அப்படிங்கிற வர்ணங்கள் ஆதேசமா வரும். என்னென்ன அப்படின்னாக்கா சரியா பார்த்து. இதுதான் இன்றைய தினத்திற்கான சூத்திரம். சோ ஹோம்ஒர்க்லாம் கரெக்டா எழுதி அனுப்புங்கோ. இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்த தினம் சம்சயம் இருந்தா கேளுங்கோ, சொல்றேன். கிளாஸை முடிச்சுக்கலாம். தாசன் கேக்குறதா? அடிபலா இருக்கா? இருக்கு சுவாமி. அடியே இந்த விகல்ப ஒரு சந்தேகம். ஹலோ, விகல்பம்ல அந்த லாஸ்ட் ஒன் ச பிளஸ் லம் பிளஸ் லாபஹ, அது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க? சல்லாப் சம்லாபஹ, அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க? சல்லாபஹ சம்லாபஹ, சல்லாபஹ சம்லாபஹ. நன்றி அடியே. படிங்கோ. அந்த உதாரணம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நன்னா படிச்சுட்டே வாங்கோ. உங்களுக்கே நன்னா தரவா புரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அதை நன்னா படிக்காத வரைக்கும் நமக்கு ஏதோ குழம்புற மாதிரி இருக்கும். ஆனா உட்காந்து அந்த உதாரணங்களை அந்தந்த சந்தியோட கரெக்டா பொருந்தறதா அப்படிங்கறத எழுதியும் சொல்லியும் பார்த்தாக்கா நமக்கு நன்னா புரியும். சரியா? சில நேரங்களில் பிரமையானது ஏற்படும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். தாசன் ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.